ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை கண் கருவளையம். என்னன்னா நிறைய நம்ம நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லை. நிறைய பேர், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நைட்டாக தூங்குறது, லேட்டாக எந்திக்கிறது, ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது, அதனால கண்ணை சுற்றி நிறைய கருவளையம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ வயசு கம்மியாக இருந்தாலும் ஏஜ் ஆகினதுக்கப்புறம் வரும் இல்லையா, இந்த கண்ணெல்லாம் தோலெல்லாம் சுருங்கி நிறைய ரிங்கிள்ஸ், லைன் சுருக்கம், அது எல்லாம் வருது பார்த்தீங்களா? ரொம்ப அசிங்கமாக தெரியும். எனக்கும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னதான் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நைட்டு சீக்கிரமாக தூங்கணும். நைட்டு நம்ம ஃபோன் பார்க்காம சீக்கிரமாக தூங்கினாதான் கருவளையம் சரி பண்ண முடியும் 100%. அதாவது வந்த கருவளையத்தை சரி பண்றதுக்கு வெறும் தூங்குனா மட்டும் போதுமானா அது இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த கருவளையத்தை சரி பண்ண அதுக்கு நம்ம டார்க் சர்க்கிள் சரி பண்ற அளவுக்கு க்ரீமோ ஜெல்லோ யூஸ் பண்ணணும். அது கூட சேர்த்து எனக்கு குயிக்கா எனக்கு கருவளையம் போகணும். இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு லைனா விழும் பாத்தீங்களா, கண்ணு கருப்பாயி தோல் எல்லாம் சுருங்கி அந்த லைனா விழும் பாத்தீங்களா, அது எனக்கு சரியாகணும். சீக்கிரம் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம கிட்ட டார்க் சர்க்கிள் ப்ராடக்ட் நிறையவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஜெல் இருந்தால் எட்டுவாங்களேன். ஜோவிஸோட ஜெல் இல்லையோ? சரி, இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லை, ப்ராடக்ட் ஒன்று கூட ஸ்டாக் இல்லை, எல்லாருக்கும் அனுப்பிட்டோம். நம்மளுக்கு வர வர டெய்லி அதை பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணிட்டே இருக்கும். ஒன்று கூட கையில் இருக்க மாட்டேங்குது. என்னோடது வீட்டில் இருக்குது யூஸ் பண்ணுறது. ஜோவிஸோட டார்க் சர்க்கிள் நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் குயிக்காக ரிசல்ட் தர மாதிரி நான் சொல்கிறேன். எல்லாமே நல்லா இருக்கும். அது 2 நாளில் தெரியுதுன்னா, அது ஒரு வாரத்தில் தெரியுதுன்னா, அது 4 நாளில் தெரியும். அவ்வளோதான். ஜோவிஸோட ஜெல்லு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்விஸ் பியூட்டியோட ஹைட்ரா ஐ சீரம் பேட்ச். இது ஒரு 3 days ஒன்ஸ் நம்ம கண்ணுக்கு கீழே அதில் 60 பீசஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. 3 days ஒன்ஸ் ஸ்பூன் விட்டு எடுக்கணும். நம்ம கை வச்சு தொடக்கூடாது, கெட்டு போயிடும். அதில் சீரமும் இருக்கும், அது உள்ள லிக்விட் மாதிரி. ஸோ கை வச்சா கெட்டு போயிடும். நீங்கள் எடுத்து 3 நாளைக்கு இருக்க நைட்டு ஃபேஸ் நல்லா கிளென்சரோ ஃபேஸ் வாஷோ வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அந்த ஐ பேட்சை வச்சுட்டு நான் நேற்று யூஸ் பண்ணேன். அதை ஷார்ட் வீடியோ எடுத்திருக்கேன், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு கை வச்சு நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெல் ஏதாவது போடுறோன்னா போட்டுட்டு நம்ம தூங்கலாம். இது அந்த கண் கருப்பையும் போகிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். கண் சுருக்கம், தோல் சுருக்கம், லைனு, ரிங்கிள்ஸ், அந்த லைன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த டப்பா, இது ஒரு பிளாஸ்டிக் டப்பால இருக்கும். இதில் ஃப்ளேவர்ஸ் நிறைய உண்டு. இது நான் யூஸ் பண்ணுறது. வாழ ராமர் தான் எவ்வளவு